அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சரி, நம்ம இன்னைக்கு பைபிள் பார்க்க போறோம். பைபிள்ல இது 2வது எபிசோடு. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ பைபிளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1150 பக்கங்கள் கொண்ட ஒரு புக்கு. ஸோ அந்த புத்தகத்தில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கு, அதெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, பைபிள்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, இயேசு வந்துட்டு இந்த உலகத்தை வந்து படைச்சாரு, அப்புறம் மனிதரை படைச்சாங்க, எல்லாத்தையும் படைச்சாரு, ஆதாம் ஏவாள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட, அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சிருக்குமே ஒழிய உள்ள என்ன இருக்குங்கிறத டெப்தா வந்துட்டு நம்ம போய் பார்க்கறது இல்ல. சோ அதெல்லாம் பார்க்க போறோம். கண்டிப்பா மக்களே, இது முடிஞ்சோடனே இன்னும் நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 2வது விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுங்க இந்த மாதிரி புத்தகங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன ஒரு சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து விடப்படும். ஓகேங்களா? சரி, வாங்க புத்தகத்தை போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா, மனித குலத்தின் தொடக்கம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். சோ பைபிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கார்ல, அவர் தான் வந்து மனித குலத்தை படைச்சாரு. ஸோ அவர் எந்த மாதிரியான மனித குலத்தை படைச்சாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. இதுதான் பூமி மற்றும் வானம் தோன்றியதற்கான வரலாறாகும். இதன் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைக்கும் போது நடந்தவற்றை பற்றி கூறும் விவரங்களும், பூமியில் எந்த தாவரமும் இல்லாமல் இருந்த வாயிலும் அதுவரை எதுவும் வளரவில்லை, எந்த பகுதியிலும் எந்த செடி கொடிகளும் இல்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் இன்னும் மண்ணில் மழை பொய்ய செய்யவில்லை, பூமியில் விவசாயம் செய்ய மனித குலம் எதுவுமே இல்லை, பூமியில் இருந்து தண்ணீர் எழும்பும்படி நிலத்தை நனைத்த பிறகே தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருந்து மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினார். அவன் மூக்கில் தன் உயிர் மூச்சினை தேவனாகிய கர்த்தர் தம் உருவாக்கிய மனிதனை அத்தோட்டத்தில் வளரும்படி செய்தார். அத்தோட்டத்தின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் ஜீவ மரத்தையும் நன்மை மற்றும் தீமையை பற்றி அறிவித்தருகின்ற மரத்தையும் வைத்தார். தேசனின் தோட்டத்தில் தண்ணீர் பாய ஒரு ஆற்றையும் படைத்தார். அந்த ஆறு 4 சிறு ஆறுகளாக பிரிந்தது. அந்த முதல் ஆற்றின் பெயர் தான் பைசோனா. அந்த ஆறு அவிலா நாடு முழுவதும் ஓடிற்று. அந்த நாட்டில் தங்கம் மற்றும் வாசனை பொருட்கள், கோமேத கல்லு இருந்தன. 2வது ஆற்றின் பெயர் கிசோகன். அது எத்தியோப்பியா நாடு முழுவதும் ஓடிற்று. 3வது ஆற்றின் பெயர் இதேகொல். இது ஆசியாவுக்கு கிழக்கே பாய்ந்தது. 4வது ஆற்றின் பெயர் ஜிப்ரத். தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதோன் தோட்டத்தில் வைத்து அதனை பராமரிக்கவும் காக்கவும் செய்தார். தேவனாகிய கர்த்தர் மனிதனிடம், இந்த தோட்டத்தில் உள்ள இந்த மரத்தின் கனியை வேண்டுமானால் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை பற்றி அறிவை கொடுக்கக்கூடிய மரத்தின் கனியை மட்டும் உண்ணவே கூடாது, அதனை உண்டால் நீ மரணம் அடைவாய் என்றார். மேலும் தேவனாகிய கர்த்தர், ஒரு ஆண் தனியாக இருப்பது நல்லதல்ல, எனவே அவனுக்கு உதவியாக அவனை போன்ற ஒரு துணையை உருவாக்க வேண்டும் என்றார். தேவனாகிய கர்த்தர் பூமியிலிருந்து மண்ணை எடுத்து காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களையும் வனத்தில் உள்ள அனைத்து பறவைகளையும் காட்டில் உள்ள மிருகங்களுக்கு பெயர் வைத்தார். மனிதன் எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் கண்டான், எனினும் அவனுக்கு ஏற்ற துணையை காணவில்லை. எனவே தேவனாகிய கர்த்தர் அவனை அழைத்து தூங்க வைத்தார். அவன் தூங்கும் போது அவனது சரீரத்திலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அந்த இடத்தை சதையால் மூடிவிட்டார். தேவனாகிய கர்த்தர் அந்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக படைத்து அந்த பெண்ணை மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்போது அவன் அவளை மனுஷா என்று அழைப்பேன் என்றான். அதனால் தான் மனிதன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு சேர்ந்து கொள்கின்றான். இதனால் இருவரும் ஒரே உடலாகி விடுகின்றனர். இதனால் தான் மனிதன் அவன் மனைவியுடன் நிர்வாணமாக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனை எப்படி உருவாக்குனாரு அப்படின்னு காட்டிருக்கோம். பட் இதுலயுமே வந்து என்ன டாமினண்டா சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை உருவாக்குனது வந்து 2வது தான் உருவாக்குனாங்க மாதிரி சொல்லியிருக்காரு. பட் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறத விட என்னுடைய நாலேஜுக்கு ஏற்ற வரைக்கும் இது எப்படி ஏத்துக்கப்படுமா அப்படிங்கிறது உங்களுடைய கையிலே விட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஆல்ரெடி வந்துட்டு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகள், நிலங்கள், அந்த இது எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. கடலை எல்லாத்தையும் படைச்சவர் வந்துட்டு, சரி ஓகே எல்லாத்தையும் படைச்சாச்சு, இந்த பறவையை படைச்சாச்சு, மனுஷனையும் படைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணவரு டக்குன்னு வந்துட்டு போறாரு. போய் ஒரு காட்டுக்குள்ள இருந்து அந்த மண்ணை வந்து ஆற வந்து ஒரு ஆறு மாதிரி படைக்கிறாரு. சோ அந்த ஆறு ஓடுற ஓட்டத்துல அந்த மண்ணு வந்து ஒரு மாதிரியா மாறுது, அதாவது ஆற்றங்கரை மண்ணுமாங்க. சோ அந்த மண்ணை எடுத்து வந்து இவர் வந்து மனுஷனை உருவாக்குறாரு. அதே கேப்ல தான் 4 நதிகள் ஓடுது. இன்னைக்கு நம்ம நைல் நதி இந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய நதிகளா மாறுது பிரிஞ்சு. சோ அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் வந்து ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து மனிதனை உருவாக்கிட்டு இருக்காரு. சோ உருவாக்கிட்டாரு, ஒரு ஆண் மகன்கிறத உருவாக்கிட்டாரு ஒரு மனுஷனை. சோ உருவாக்குனதுக்கு அப்புறம் அவர், எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, உனக்கான துணையை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், கவலைப்படாத, உருவாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலையா போறாரு. சோ இவன் மனுஷன் என்ன பண்றான் அந்த நேரத்துல, சரி ஓகே நம்ம கடவுள் படைச்ச எல்லாத்தையும் போய் பாப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாரு, இந்த உலகத்தையும் சுத்தி பாக்குறாரு. சோ எல்லாம் பாத்தீங்கன்னா பறவைகள், விலங்குகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கே தவிர அவனுக்கு வந்து அது ஏத்த ஒரு ஜோடியா அவனுக்கு தெரியல. சோ என்ன பண்றான், அதனால திரும்ப வந்து சோகமா உட்கார்ந்துறான். உட்கார்ந்தோடனே நம்ம கடவுள் அந்த நேரத்துல வராரு. வந்துட்டு, தம்பி நீ கவலைப்படாத, உனக்கான துணையை நான் கண்டுபிடிச்சு தரேன், உனக்கான துணையை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து
ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போயிடுறாரு. அப்படி தூக்கத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் அவனுடைய விலா எலும்பை எடுக்கிறாரு அப்படிங்கிறாரு. ஸோ அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதுல இருந்து தான் பெண்களை உருவாக்குனதாக சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொன்று என்னன்னா, இவங்க விலா எலும்பு எடுத்தோடனே அந்த இடத்துல சும்மா இருக்கும்ல, அதனால சதையை வச்சு அந்த இடத்துல இது பண்ணிட்டதாக சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த விலா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட பெண்ணை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆகா, எனக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கடவுள் இவர் அதாவது கர்த்தர், ஓகேங்களா, கர்த்தர் என்ன பண்றாரு, மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம், அதாவது ஆண்மகனை படைச்சதுக்கு அப்புறம் ஒரு தோட்டத்துல விட்டு போகும்போது அவர் சொல்லிட்டு தான் போறாரு, இங்க பாருப்பா, இங்க இருக்கிற எந்த பழத்தை வேணாலும் சாப்பிடு, ஆனா இந்த நன்மை தீன்மை தரக்கூடிய இந்த அதாவது பகுத்தறிவுங்கல அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக்சிமம் நம்ம ஒய்ஃப் கூட தான் எல்லாருமே அந்த அப்பா அம்மா விட்டு போயிடுறாங்கல்ல எல்லா பசங்களுமே. அதுக்கான ரீசனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆணுடைய விலா எலும்புல இருந்து எடுக்கப்பட்டவ தான் பெண்ணு. ஸோ அதனால தான் அந்த பொண்ணு பொண்டாட்டியா வரவங்க டக்குன்னு இவங்க கிளம்பிடுறாங்க, அம்மா அப்பாலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு ஆணும் பெண்ணும் நிர்வாணமா இருக்கிறது தன்னுடைய கணவன் மனைவி கூட மட்டும்தான். கணவன் முன்னாடி மனைவியும், மனைவி முன்னாடி கணவனும் நிர்வாணமா இருந்தா கூச்சம் வராது. அதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்றாங்க. ஸோ இப்படிதான் ஒரு ஆணையும் பெண்ணையும் படைச்சிருக்காரு. படைச்சிட்டு ஒரு காட்டுல விட்டுட்டு போயிருக்காரு. இங்க பாருங்கப்பா, நீங்க இங்க இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க பசிச்சா. பட் நன்மை தீமைங்கிறத பகுத்தறியக்கூடிய ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்தை மட்டும் சாப்பிடவே கூடாது, அதை இப்போதைக்கு நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராமா. ஸோ இங்கதான் ஃபர்ஸ்ட் பாவத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. என்னன்னா, பாவத்தின் தொடக்கம் அப்படின்னு அடுத்த தலைப்புல ஆரம்பிக்குது. தேவனாகிய கர்த்தரால் படைக்கப்பட்ட விலங்குகளிலேயே பாம்பானது மிகவும் தந்திர குணமுள்ளதா இருந்தது. அது அவனிடமும் அந்த பெண்ணிடமும், தேவன் உங்களிடம் இத்தோட்டத்தில் உள்ள மரத்தின் பழங்களை உண்ணக்கூடாது என்று உண்மையிலே கூறினாரா என்று கேட்டது. அந்த பெண்ணோ பாம்புக்கு, இல்லை, தேவன் அவ்வாறு சொல்லவில்லை. நாங்கள் இத்தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களையும் கனிகளையும் உண்ணலாம், ஆனால் இத்தோட்டத்தின் நடுவே உள்ள மரத்தின் கனியை உண்ணக்கூடாது, அம்மரத்தின் தொடவும் கூடாது, இதை மீறினால் மரணம் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் என பதில் சொன்னார். ஆனால் பாம்போ அவளிடம், நீங்கள் மரிக்க மாட்டீர்கள், தேவனுக்கு தெரியும், நீங்கள் அந்த கனியை உண்டால் உங்களால் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை பற்றி அறிவை பெறுவீர்கள், நீங்களும் தேவனை போன்று ஆவீர்கள். அந்த பெண் அந்த மரம் அழகாக இருப்பதை அறிந்தாள். அப்பழம் தன்னை அறிவாளியாக்கும் என்பதை எண்ணி அவள் அம்மரத்தின் கனியை எடுத்து உண்டதுடன் அவள் தன் கணவனுக்கும் அதை கொடுத்தாள். அவனும் அதை உண்டான். இதனால் அவர்களின் கண்கள் திறந்தன. அவர்கள் தங்கள் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருப்பதை அறிந்து கொண்டார். எனவே அவர்கள் அத்தி மரத்தின் இலைகளை எடுத்து அவற்றை வைத்து ஆடைகளை அணிந்து கொண்டார். அதே சமயத்தில் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் அத்தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தார். மனிதனும் மனுஷியும் அவருடைய சத்தத்தை கேட்டதும் பயந்து தோட்டத்திலிருந்து மரங்களுக்கிடையே தங்களை மறைத்துக் கொண்டார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனிதனை அழைத்து, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நீர்த்தோட்டத்தில் நடந்து போவதை கண்டேன், எனக்கு பயமாக உள்ளது, நான் நிர்வாணமாக இருப்பதால் மறைந்திருக்கிறேன் என்றான். அப்போது தேவனாகிய கர்த்தர் மனிதனிடம், நீ நிர்வாணமாக இருப்பதாக யார் உனக்கு சொன்னது? நான் உன்னை உண்ண வேண்டாம் என்று கூறியிருந்த மரத்தின் கனியை உண்டாயா என்று அவனிடம் கேட்டார். அதற்கு அவன், எனக்காக உம்மால் படைக்கப்பட்ட அந்த பெண் அந்த மரத்தின் கனியை கொடுத்தாள், நானும் உண்டு விட்டேன் என்றார். பிறகு தேவனாகிய கர்த்தர் பெண்ணிடம், நீ என்ன காரியத்தை செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அவள், பாம்பு என்னை வஞ்சித்து விட்டது, எனவே நான் பழத்தை உண்டு விட்டேன் என்றது. எனவே தேவனாகிய கர்த்தர் பாம்பிடம், நீ இந்த தீய செயலை செய்தபடியால் மற்ற எந்த மிருகங்களை விடவும் நீ மிகவும் துன்பப்படுவாய், நீ உன் வயிற்றிலேயே ஊர்ந்து திரிவாய், வாழ்நாள் முழுவதும் மண்ணையே தின்று உயிர் வாழ்வாயாக, உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன், அதோடு உன் பிள்ளைகளுக்கு அவள் பிள்ளைகளுக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் பிள்ளையில் காலை நீ கடிப்பாயாக, அவர் உன்னை தலையில் நசுக்குவார்கள் என்று சொன்னார். பிறகு தேவனாகிய கர்த்தர் பெண்ணிடம், நீ கருவுற்றிருக்கும் போது உனது வேதனையை அதிகப்படுத்துவேன், அதுபோல நீ பிரசவிக்கும் போது அதிக வேதனைக்குட்படுவாயாக, உன் ஆசை கணவனே உன்னை அழுகச் செய்வான் என்றார். பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆணிடம், அந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று உனக்கு ஆணையிட்டிருந்தேன், ஆனால் நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு அந்த கனியை உண்டு விட்டாய், ஆகையால் உன் மித்தம் இந்த பூமியை சபிக்கப்படுகிறது, நாளெல்லாம் மிகுந்த கஷ்டத்துடன் பூமியில் பலனை பெறுவாய், அந்த பூமி உனக்கு முள்ளையும் கல்லையும் தரும், விளையும் பயிர்களை நீ உண்பாய், உனது முகம் வேர்வையால் நிறையும்படி கஷ்டப்படுவாய், உழைத்து உனது உணவை உண்பாயாக, மரிக்கும் போது மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனென்றால் அவள் உயிருள்ள அனைவருக்கும் தாயாக விளங்குபவள். தேவனாகிய கர்த்தரோ மிருகங்களின் தோலை ஆடையாக்கி அவனுக்கும் அவளுக்கும் அணிந்து கொள்ள கொடுத்தார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ நன்மை தீமை அறிந்தவனாக மனிதன் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்போது மனிதன் ஜீவ மரத்தின் பழத்தை எடுத்து உண்டால் என்றுமே உயிருடன் இருப்பான் என்றார். ஆகையால் அவர்களை தேவன்
தேவனாய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றிய தன் உருவாக்கப்பட்ட மண்ணிலேயே உழைக்கும்படி வலியுறுத்தப்பட்டான். தேவனாய கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திவிட்டு அதனை பாதுகாக்க தோட்டத்தின் நுழைவு வாயிலில் கோர்பின்களை வைத்தார். அதோடு தேவனாகிய கர்த்தர் நெருப்பு வலையையும் வைத்தார். அது மின்னிக் கொண்டிருக்கும் ஜீவ மரத்திற்கு செல்லும் வழியை சுற்றி காவல் செய்தது. சரிங்க, இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னதுக்கான விளக்கம் என்னங்கிறத பார்த்துலாம். ஒண்ணு இல்ல, இந்த பாவத்தோட தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் படைச்சிட்டு தோட்டத்துல விட்டுட்டு போயிட்டாரு. ஓகேங்களா, அவருக்கு ஒரு துணையையும் படைச்சாரு. ஒரு ஆணை படைச்சாரு, படைச்சு அதுக்கு ஒரு வைஃப்ங்கிற ஒரு துணையையும் படைச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அங்க வந்து பாம்பு வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் படைச்சப்ப பாம்பு வந்து சிந்திக்கிற செயலாற்றோட இருந்திருக்குது. சோ அந்த பாம்பு வந்தோடனே என்னப்பா என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, சரி இங்க இருக்கிற எல்லாமே சாப்பிடலாம்ல அப்படின்னு சாப்பிடலாமா என்னன்னு கேட்டாரா, எதுவும் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கு, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இல்ல எல்லா பழமும் சாப்பிடலான் இருக்காங்க, பட் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த மரத்துல இருந்து மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு. ஐயோ அப்படியே சொன்னாரு. ஆக்சுவலி அதை வந்து சாப்பிட்டா அப்படின்னா நீ வந்து கடவுளுக்கு ஈக்குவலா மாறிடுவ, சோ அதனால அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இந்த பொண்ணு வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆணுக்கும் பொண்ணுக்குமே கண்ணு வந்து இல்லாம தான் இருந்திருக்கு, பார்வை கண் திறன் இல்லாம தான் படைச்சிருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்படி படைச்சோன்னா அது என்ன பண்ணிருக்கு, இங்க பாரு அதை நீ சாப்பிட்டனா உனக்கு கண்ணு திறந்துடும், நீ வந்து யாருன்னு தெரிஞ்சுக்குவ, எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்குவ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து ஆசை வார்த்தையை தூண்டப்படுது. சோ அதனால அந்த பொண்ணு வந்து அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, டக்குன்னு போய் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டதும் இல்லாம தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்குறாங்க. சரி மனைவி தானே கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டோன்னே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ்ஸே இல்லாம நிர்வாணமா இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஆளுங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்துல இருக்க இலையெல்லாம் எடுத்து கட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் கூச்சம் இல்ல. பட் அந்த நேரத்துல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய இயேசு கிறிஸ்து அதாவது கர்த்தர் வந்து வர்றாரு. அதாவது ஒரு நாள் பகல்ல வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அப்படியே காத்தோட்டமா வருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வராருங்க. வந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதாமேவாள் இருக்காங்கல்ல, அவங்க டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த மனுஷங்க. இதை பார்த்து நம்முடைய இயேசு என்ன பண்றாருன்னா, ஏன் போய் ஒளிகிறீங்க, என்னையாச்சு அப்படின்னு. இல்ல நாங்க வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கோம், நீங்க வந்து எங்களை பார்க்க கூடாது அப்படின்னு. ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்களா, நீங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்க உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு டவுட் வந்துட்டு, நான் உன்னை அந்த மரத்துல இருந்து பழத்தை எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா சாமி நான் சாப்பிடல, என்னோட பொண்டாட்டி தான் கொடுத்தா நானும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றாரு. நான் எதுவுமே பண்ணல அப்படின்றாரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா அந்த பழத்தை சாப்பிட்டா அப்படின்னு. நான் சாப்பிடல, நான் சிவனே தான் இருந்தேன், பட் இந்த பாம்பு தான் வந்து அதை சாப்பிட்டா அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி ஏத்தி விட்டுருச்சிங்கயா அப்படின்னு சொன்னோடனே நம்ம இயேசுக்கு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிருது. டேய் பிளடி ராஸ்கல், உனக்கு வந்து உன்னை படைச்சி நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு பார்த்தா நீ எனக்கே ஆப்படிக்கிறேன்ட்டு டக்குன்னு நம்ம பாம்பை வந்து சபிக்க ஆரம்பிச்சிடறாரு. இங்க பாரு, நீ இனிமே காலம் உள்ள வரைக்கும் மண்ணுல வயிற்ற வச்சு ஊந்துட்டே தெரியணும், மண்ணை சாப்பிட்டுட்டு ஏதோ கிடைக்கிற சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி இனிமே வந்து இந்த பொண்ணுக்கும் உனக்கு அதாவது பெண்களுக்கும் பாம்புக்கும் பகையை உருவாக்குறேன். ரெண்டாவது விஷயம், இந்த பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும் இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீ அவங்க காலில் கடிப்ப, அதுக்காக மனுஷங்க உன் தலையில அடிச்சு உன்னை கொல்லுவாங்க, இதுதான் உனக்கு நான் தரக்கூடிய சாபம், போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. சரி இதோட நிப்பாட்டினாரா, அதெல்லாம் இல்ல. என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களை இப்ப இவங்க வந்து பாம்பு சொன்னதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கணும்ல, அது இல்லாம போனதுனால என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அவங்களும் சாப்பிட்டுறாங்கல்ல. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை கேட்காம கொள்ளாம நான் சொன்னதையும் கேட்காம நீ வந்து செஞ்சுட்ட, அதனால ஒரு பொண்ணா இருக்கக்கூடிய உனக்கு பிரசவ வலிங்கிற ஒன்று வரும், ஆனா அந்த பிரசவ வலியை அதிகமாக்குறேன், வலிகளை அதிகமாக்கி காம்ப்ளிகேட் பண்ணுறேன், உங்க லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிடுறேன், நிம்மதி இல்லாம ஆக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, வலியும் கூடிரும், குழந்தை பிறக்கிறப்ப நிறைய பிரச்சனை வரும், அது போக என்னதான் கஷ்டப்பட்டு நீ குழந்தை பத்துக்கிட்டாலுமே நீ ஆசையா வச்சிருக்க பார்த்தியா ஒரு கணவன், அவன் வந்து உன்னை டார்ச்சர் தான் பண்ணுவானே தவிர அவனால உனக்கு நிம்மதி இல்லாம போகுமே தவிர நிம்மதிங்கிறது உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி பொண்ணுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்தாரு. இப்ப ஆண்மகனுக்கு என்ன சொல்றாருன்னா, டே உன்னை வந்து நான் இங்க உட்காந்து சொகுசா வச்சு சாப்பிட வைக்கலாம் நினைச்சேன், பட் நீ ஒரு தப்பன்ட்ட, உன் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லி பொண்டாட்டி பேச்சை கேட்டு இதை நீ சாப்பிட்டு விட்டாய், அதனால உனக்கு இப்பே சாபம் போடுறேன், நீ இனிமே காலம்லாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய மனிதர்கள் ஆண்களா இருக்கக்கூடியவங்க பொண்டாட்டியோட பேச்சை கேட்டு தான் எல்லாருமே பண்ணுவாங்க, அது போக வந்து பூமிக்கு போங்க, அங்க போய் உழைச்சி சாப்பிடுங்க, மண்ணுல வந்து விளைய வச்சு அதை வச்சு சாப்பிட்டு உனக்கு நீயே உற்பத்தி பண்ணிக்கணும், அதாவது உணவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உனக்காக நீ தான் அதை உற்பத்தி பண்ணிக்கணும், யாருமே உனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அதாவது உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஆகணும், உழைச்சி முடிச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு கடைசியில திரும்ப நீ இறந்து மண்ணுக்கே போயிருவ, மண்ணால உருவாக்கப்பட்ட இந்த உடம்பு திரும்ப மண்ணுக்கே போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டுறாரு. அது மட்டும் இல்ல, திரும்ப இவங்க இங்க இருந்தாங்க அப்படின்னா ஜீவ மரத்தோட பழத்தை சாப்பிட்டா அவங்க வந்து இது மரணம் இல்லாத வாழ்க்கையை அறிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி அவர் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சுறாரு. அது போக அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பா வந்து சில பூத கணங்கள், அது போக வந்து நெருப்பு வளையம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரெடி பண்ணி வச்சிடறாரு. ஸோ இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஓகே மக்களே, இந்த இது இன்னைக்கோட முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்து நாளைக்கு என்ன அப்படின்னா, குடும்பம் எப்படி உருவாச்சு, முதல் கொலைகள் முதல்ல எல்லா மனசை எப்படி தப்பு பண்றான், என்னென்னலாம் பண்றான்
அப்படிங்கிற டீடைல்ஸை ஃபுல்லா நாளைக்கு பார்ப்போம். நன்றி மக்களே.